ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் எல்லாமே செம தடபுடலாக நடந்துட்டு இருக்கு. நம்ம சிவனாண்டி முத்துவேல் கூட சேர்ந்து வெறுமனோ எப்படியாவது இந்த கார்த்தியோட குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். எப்படியாவது விருமன் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்த மாதிரி சாமுண்டேஸ்வரியை கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிறதுக்காண்டி அந்த இடத்துல அவங்கள கூப்பிடுறதுக்கு போகிறாங்க. சாமுண்டேஸ்வரி எப்பவும் போல நான் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது கார்த்தி அதுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. சாமுண்டேஸ்வரி இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு வழியாட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் சாமுண்டேஸ்வரி அந்த குடும்பத்தை எல்லாத்தையுமே கும்பாபிஷேகத்துக்கு வர வச்சுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தியும் கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்ச உடனே எல்லா உண்மையும் நம்ம அத்தை கிட்ட சொல்லிடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடியும்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஒரு விரதம் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரேவதி, நீ மட்டும் ஒரு வேலை சாப்பிட்ற, நானும் உங்ககிட்ட சேர்ந்து விரதம் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ரேவதிக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வருது. நம்ம கார்த்தியை ரேவதியை செம அக்கறையாக கவனிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த சீன் எல்லாம் செமையாகவே இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். பரமேஸ்வரி பாட்டியும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடியணும், அதுக்கான வேலைகள் எல்லாமே பாருங்கன்னு ஊர் மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்களும் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வெறுமனும் இந்த வாட்டி இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி என்னவா செய்யணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சரி கும்பாபிஷேகத்துக்குள்ள நோட்டீஸ் எல்லாமே ரெடியாக இருக்குல்ல, அதை எப்படி ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வைப்பாங்க, அந்த டைமில் கரெக்டாக அதில் தீ பிடிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வெறுமன் சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணுறாங்க. இது அபசகுணம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி சோகம் ஆயிடுவாங்க. அதுதானே நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி நம்ம பரமேஸ்வரி பாட்டி முன்னிலையில் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த நோட்டீஸை எடுத்து நம்ம சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறாங்க. நம்ம முத்துவேல் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நோட்டீஸ் எல்லாமே இப்போ எரிஞ்சு போயிடும்னு பார்த்தா கரெக்டான சமயம் பார்த்து அந்த பண்டில் இருக்க பேப்பர் மேலே உள்ள பொடியை பார்த்துறாங்க. ஒரு வழியாட்டு அந்த நோட்டீஸ் எதுவுமே எரியாமல் நல்லபடியாக இருக்குதுன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த முத்துவேலுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. நம்ம பண்ணுற பிளான் எல்லாமே சொதப்பிட்டே நல்லபடியாக இந்த பரமேஸ்வரி கிளவி வேற இனி கும்பாபிஷேக வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சல் ஆகுறாங்க. அப்படியே விரும்பணும் அந்த ஆள்கள்கிட்ட எப்படி இருந்தாலும் இந்த சாமுண்டேஸ்வரி இந்த இடத்துக்கு வர போகிறதில்ல, அவளுக்கும் இந்த கலவிக்கும் ஏற்கனவே பிரச்சனை நடந்திருக்கு, காப்பு கெட்டவும் போகிறதில்ல, அதை வச்சு நம்ம இதை பெரிய பிரச்சனை ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுபடியே இந்த சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் அந்த விருமங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லவும் விருமனும் அதுக்கேற்றவாறு நடக்கிறாங்க. ஊர் மக்கள் விருமன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி சாமுண்டேஸ்வரோட வீட்டுக்கே வராங்க. சாமுண்டீஸ்வரி ஊர் மக்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது அங்கே உள்ளவங்களும் ஊரில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதில்ல, அதனால் நீங்கள் தான் கண்டிப்பாக தலைமை தாங்கணும், அது மட்டும் இல்லாமல் கையில் காப்பு கட்டி எல்லா விஷயத்தையும் பண்ணணுமா அப்படின்னு சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் இங்கே வந்து கூப்பிடுவீங்க, நான் எல்லாம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர போகிறதில்ல, ஏற்கனவே எனக்கும் அந்த கிழவிக்கும் உள்ள பிரச்சனை ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியல, அதுக்கப்புறமா எப்படி நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வருவேன் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் வர போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வெறுமனும் நாங்கள் எல்லாம் சும்மாவாக உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், அப்படிப்பட்ட தலைமையில் இருக்கிறவங்க வராமல் இருக்க முடியுமா, ஊரில் ஒரு விசேஷம்னா நீங்கள் கலந்துக்கிட்டு தானே ஆகணும், அப்படிப்பட்டவங்க எதுக்கு தலைவியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜராஜனும் ஈஸ்வரி அவங்க தான் அவ்வளோ சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக நீ இதை நடத்தி தான் ஆகணும்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் ராஜராஜன் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. கார்த்தி அந்த இடத்துல வந்து ஆமாம் இவ்வளோ கேட்குறாங்கல்ல அத்தை, கண்டிப்பாக நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி இல்லை மாப்பிள்ள, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் என்னை கம்பல் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கார்த்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் இந்த குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ வெறுப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மனசில் நினைக்கிறாங்க. இதையே வெறுமன் சாதகமாக ஆக்கிக்கலான்னு யோசிக்கிறாங்க. பார்த்தி அந்த கிழவி குடும்பத்தில் உள்ள மருமகளை இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர போகிறதில்ல, அதுக்கப்புறமா எதுக்கு இந்த கிழவிக்கெல்லாம் மரியாதை கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்களுக்கு முன்னாடி இந்த வெறுமன் கூட கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவனாண்டி முத்துவேலுக்கு சந்தோஷம் ஆகுது. ஒரு விளையாட்டு சாமுண்டேஸ்வரி எப்படி அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர போகிறதில்ல, எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் பார்த்துக்கணும்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து நீ சொன்னது எல்லாமே சரிதான்க்கா,
நம்ம அம்மா சாவுக்கு காரணமான அந்த குடும்பம் இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்துக்கு நீ போகவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜராஜனும் ஏன் சந்திரா உன்னோட அக்காவை இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அப்படி பண்ணாத, அவளே கும்பாபிஷேகத்துக்கு வரலன்னு நினைச்சாலும் நீ எல்லாத்தையும் சொதப்பிடுவ போல அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியணும், அப்பதான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும். கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே எல்லா உண்மையை நான் அத்தை கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். எத்தனை வாட்டி தான் இந்த உண்மையை அத்தை கிட்ட இருந்து மறைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப வேற அத்தா தீபாவதி மூலமாட்டு எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியும் அத்தைக்கு அவங்க மூலமா தெரியறதுக்கு முன்னாடியே நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை சொல்றாங்க. இதை கேட்ட ரேவதியும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு, அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல, என்ன பண்றது ராஜா, என்ன இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரேவதியை நம்ம கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி ரேவதி கிட்ட நீ என்ன நடந்தாலுமே ரொம்பவே வருத்தவே படக்கூடாது, எதுனால பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம கார்த்தியும் சரி இந்த கும்பாபிஷேகம் முடிய வரைக்கும் நான் ஒரு விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வேளை தான் இனிமேல் சாப்பிட போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரேவதியும் என்ன சொல்ற ராஜா, உன்னோட உடம்பு என்னத்துக்கு ஆகுது, கொஞ்சமாவது யோசிச்சுக்கன்னு சொல்லும்போது இல்லை, போன வாட்டியே கும்பாபிஷேகம் கடைசி நேரம் வரைக்கும் வந்து இப்படி ஒரு நிலைமை ஆனனால என்னால் நல்லபடியாக கும்பாபிஷேகத்துக்கு நடத்த முடியலை, இந்த வாட்டியும் எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது, கும்பாபிஷேகம் மட்டும் தான் நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே வழி, அப்படி இருக்கும்போது நல்லபடியாக நடக்கணும்ல, அதான் நான் இப்படி ஒரு முயற்சியில் இருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம ரேவதியும் சரின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக் என்னதான் நடந்தாலும் சாப்பிட்ற மாதிரில ரேவதி அந்த இடத்துல வந்து கார்த்திகிட்ட ஏன் சாப்பிடாம இருக்க, சாப்பிடுன்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி அதை கேட்குற மாதிரி இல்லை, ரேவதியும் சாப்பிடாமலே இருந்துட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச நம்ம கார்த்தியை ஏன் ரேவதி நீ சாப்பிடாம இருக்க, நான் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா நீயும் இப்படியா இருப்ப, உனக்கு ஏற்கனவே உடம்புக்கு சரியில்லைல்ல, கண்டிப்பாக சாப்பிடுன்னு சொல்லும்போது அவங்க கேட்ட மாதிரி இல்லை, சரின்னு சொல்லிட்டு தூங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இடையில ரேவதிக்கு இன்னும் நெஞ்சு வலி வந்துடுது, எனக்கு இன்னும் சரியாகலை, உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ கண்டிப்பாக சாப்பிடணும்னு, சாப்பிடாதது தான் பெரிய பிரச்சனை, சரி இரு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு பார்க்கும்போது அங்கே எதுவும் இருந்த மாதிரி இல்லை. நம்ம ரேவதிக்காக கார்த்தி அவங்க கையால் சமைக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக கார்த்தி சாப்பாடை எடுத்துகிட்டு வராங்க. ரேவதி ரொம்பவே சோகமாக இருக்கும்போது கார்த்தி நம்ம ரேவதிக்கு அப்படியே வாயில் ஊட்டி விடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட வந்து என் புருஷா இவ்வளோ அன்பை மனசுக்குள்ளே வச்சுட்டு இத்தனை நாளாக வெளிக்காட்டாமல் இருக்கல, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு அமைஞ்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி அந்த இடத்துல கார்த்தியை புகழ்ந்து தள்ளுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியை கார்த்தி செமையாக அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. அப்படியே டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சரி நீ ஃப்ரீயாக நல்லபடியாக தூங்கி எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாமே சிறப்பாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் நம்ம கார்த்திகிட்ட எப்படியாவது உங்கள் அத்தைக்காரியை இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர சொல்கிறானப்பா, ஏற்கனவே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாங்களாமே, அந்த டைமில் சாமுண்டீஸ்வரி எல்லாருமே வெறுப்பேற்றி விடுற மாதிரி பேசிட்டான்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஏதோ பதட்டமாக இருக்கு கார்த்தி, உன்னை நம்பிதான் இருக்கேன், எப்படியாவது உங்கள் அத்தைக்காரியை சமாதானப்படுத்தி கும்பாபிஷேகத்துக்கு வர வச்சிடுன்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக போன கும்பாபிஷேகம் மாதிரி இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருதுன்னே சொல்லலாம்.